வடசென்னை ஸ்டான்லி மருத்துவமனை பொறுத்தவரை வடசென்னை தொகுதி மக்கள் ஏறக்குறைய மக்கள் தொகையில் ஒரு 30 லட்சம் பேர் இந்த மருத்துவமனையை சார்ந்துள்ள நிலையில் இந்த மருத்துவமனையுடைய ஒரு பங்களிப்பு என்பது வடசென்னை மக்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கின்ற நிலையில், அதுவும் வடசென்னை பகுதி ஏழை எளிய நடுத்தர மக்கள், குறிப்பாக தொழிலாளர் வர்க்கம் நிறைந்த பகுதி என்பதால் முன் எப்போதும் இல்லாத வகையில் எப்போதெல்லாம் நம்முடைய அம்மாவுடைய அரசு அமைகின்றதோ அப்போதுதான் நம்முடைய அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பல்வேறு சலுகைகள், பல்வேறு வசதிகள், கட்டிடங்கள் போன்றவைகள் எல்லாம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முடியும். எனவே நம்முடைய அரசு ஸ்டான்லி மருத்துவமனை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு இணையாக எல்லா மருத்துவ வசதியும், அதே நேரத்திலே ஹை டெக்னாலஜி, இன்றைக்கு உலகத்தின் எந்த மூலையிலே முழுமையளவிற்கு விஞ்ஞானபூர்வமான ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும் கூட அது நம்முடைய அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அது உடனடியாக அங்கே கொண்டு வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது இயல்பு என்ற வகையில் இன்றைக்கு அதற்கான நிகழ்ச்சி என்று நடைபெற்றிருக்கு. அது குறித்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்குவார்கள். எனவே நம்முடைய ஸ்டான்லி மருத்துவமனை இப்போது கூட 75 கோடி ரூபாயில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டவர் பிளாக் உண்டாகி கொண்டிருக்கின்றது. எனவே இதெல்லாம் உண்டாகும்போது முழுமையளவுக்கு ஒரு வடசென்னை சார்ந்திருக்கின்ற ஒரு 10 தொகுதிகள் நம்முடைய அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எல்லாவித மருத்துவ சிகிச்சைகளும் பெறுகின்ற வகையில் அம்மாவுடைய அரசு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குடிநீர் பிரச்சனை போக்க வேண்டும் என்பதற்காக அம்மா குடிநீர் திட்டம் இந்த ஸ்டால் கூட இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் மீன்வளத்துறை மற்றும் பணியாளர் சீர்திருத்த அமைச்சர் வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ நம்ம 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்டில் நம்ம இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு புதிய கேத்லாப் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த கேத்லாப் தமிழ்நாட்டிலே முதன்முறையாக வித் ஐபி பெட்டட் மொத்தம் நம்ம 6 இடத்துல பிளான் பண்ணிக்கிறோம். ஓமாந்தூர் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, நம்முடைய அரசு ஸ்டான்லி, அதுபோல் கோயம்புத்தூர், சேலம்லாம் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இது மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இந்த ஃபெசிலிட்டி இருந்தாலும் கூட ஸ்டான்லியில் வித் ஐபி பெட்டோட தமிழ்நாட்டிலே முதன்முறையாக ஒரு அரசு மருத்துவமனையில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி எக்யூப்மெண்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ இது ஏழை எளிய மக்களுக்கு மூளையிலிருந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை ஒரு 10 to 15 மினிட்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது வித்தவுட் சர்ஜரி த்ரூ ஃபெமரல் வெயின் வழியாக அவங்க காயில் மூலமாக அனியூரிசமல் காயிலிங், அனியூரிசமல் கிளிப்பிங், அந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் லிவரில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பை கூட சரி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம திறமை வாய்ந்த மருத்துவர்கள் அடங்கிய குழுங்க இருக்கிறனால இந்த அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு 6.5 கோடி ரூபாய் கேத்லாபை மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். அதுதான் இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய அண்ணன் அவர்களும் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர்களும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்லாம் சேர்ந்து இதை தொடங்கி வச்சுருக்காங்க. வடசென்னை மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இது அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே சுற்றுப்புற சூழல் அமைச்சர் தெளிவுபடுத்திருக்கார். அந்த அமைச்சகமும் தெளிவுபடுத்திருக்கு. நானும் பத்திரிகை சந்திப்பு சொன்னேன். 14 வகையான பொருட்கள் இப்போது தடை செய்யப்பட்டிருக்கு. எனவே இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ ரீசைக்கிள் பண்ணக்கூடிய விஷயங்களில் பொதுவாக ஒரே நாளில் இப்போ பிளாஸ்டிக் ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 100 ப்ராடக்ட் மேலே இருக்குது. நம்ம 100 ப்ராடக்ட்டை பண்ணல. ஸோ இப்போ எதெல்லாம் ஒரு முழுமையளவுக்கு இயற்கைக்கு ஒரு இடர்பாடு, இப்போ 50 மைக்ரான்ஸு அப்படின்னு சொல்லும்போது 50 மைக்ரான்ஸுக்கு அதை ஒரு சின்ன அந்த கேரி பேக்கெல்லாம் முழுமையளவுக்கு போய் வாட்டர் சீப்பேஜையும் அதே போல் சீல போய் இன்ட்ரூஷன் ஆகிற அளவுக்கு ஒரு இருக்கிற நிலைமை அதனால் ஒரு இயற்கையும் அதே நேரத்தில் கடல்வாழ் உயிரினங்களை ஒரு ஆபத்து ஏற்பட்ட நிலையில் இப்போ 14 வகையான பொருட்களுக்கு தடை வச்சிருக்கு. ஏன்னா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எனவே அந்த கருத்தை நம்ம மதிப்பளிக்கக்கூடியதான், ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். அதனால் அது குறித்து அரசு ஆராயும். இப்போதை பொறுத்தவரை 100 வருஷமாக பிளாஸ்டிக் மனிதனோட ஒன்றி இருந்தது. அது உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே என்ன உறவு புருஷ பொண்டாட்டி மாதிரி இருந்தாங்க அந்த உறவு. ஆனால் இப்போ காலத்துக்கு கட்டாயம் வேறு வழி இல்லை, டைவர்ஸ் வாங்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு.
இப்போ அதனால் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கும்போது இப்போ இயற்கை ஆர்வலர்கள்லாம் முழுமையான இப்போ வந்து இயற்கை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு செய்யும்போது எடுத்த கௌத்தன் ஒரே நாளில் பண்ண முடியாது. பொதுமக்களே முழுமையான அளவுக்கு இதுக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்தியாவிலே முதன்முறையாக இந்த பைலேட்ரல் கடாவரிக் ஹேண்ட் டிரான்ஸ்ஃபர் 2 கைகளையும் இழந்தவருக்கு அந்த கைகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நான் 3 அமைச்சர்களும் அவரை பார்த்து நாங்கள் கை கொடுத்தோம். அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக நலமோடு இருக்கிறாரு. இந்த வாரத்தில் மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து பிப்ரவரி 7ஆம் தேதி அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார். 2 கைகளும் முழுமையாக அவருக்கு இயங்குகின்றது. மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை ஸ்டான்லி மருத்துவமனையில் டாக்டர் ரமாதேவி தலைமையில் செய்யப்பட்ட சாதனை. ஆமாம், இறந்தவர்கிட்ட இருந்தான். தமிழ்நாட்டில் ஓடுற முக்கால்வாசி லாரிஸில் வந்து தண்ணி கொட்டுது அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டில் மெட்ரோ வாட்டர் லாரி தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்றி ஏதாவது பின்னாடி வந்து கேளுங்க. இல்லை அது இப்போ எந்த டிப்போவில் எந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா இப்போ வந்து சாட்டுக்கோட்டை எதுக்கு இருக்கிற அந்த மெட்ரோ வாட்டர் லாரியில் எது அந்த மாதிரி இருக்கோ நீங்கள் வந்து அனுப்புங்க. நீங்கள் டீட்டெயில்ஸு கண்டிப்பாக அதை ரீப்ளேஸ் பண்ணுறது நடவடிக்கை இருக்குங்க கவர்மெண்ட்டு. இல்லை யாரையும் வந்து அது வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் என்பது அரசாங்கத்திற்கு இதயம் போன்றவர்கள். எனவே அவர்களை வந்து அரசு மதிக்கிறது. நான் கிட்டத்தட்ட 91லேருந்து அமைச்சராக வந்திருக்கிறேன். நான் முழுமையாக மதிக்கிறேன். அதில் வந்து முழுமையான அளவுக்கு வந்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் நான். ஸோ யாரையும் வந்து ஒரு தனிப்பட்ட வகையில் வந்து ஒரு ஒரு கருத்து தனிப்பட்ட வகையில் வந்து குற்றம் சாட்ட வேண்டிய எண்ணம் வந்து எப்போதுமே ஏற்பட்டது கிடையாது. ஒரு சட்ட அமைச்சர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு சாதாரணமானவர்கள் இருந்தால் கூட நாம் வந்து அது வந்து அந்த மரணம் குறித்து நம்ம விசாரிக்கிறோம். நம்ம இறந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வந்து தலைவர், உலகம் முழுமையும் தெரிந்த தலைவர், 12 காலமாக முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்றியவர், இந்தியா முழுமையாக அறிந்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு இந்த மரணம் நிகழ்ந்தது என்பது குறித்து சில கருத்துக்கள் தெரிவிக்கும் போது அந்த உண்மை நிலை வந்து வெளிநாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அடிப்படையில் தான் வந்து கருத்து சொல்லப்பட்டது ஒழிய யாரை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எந்தவித குற்றச்சாட்டு சொல்லவில்லை. எனவே ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி நான் மதிக்கின்றேன். அதில் வந்து எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கருத்து சொல்லப்படும் போது அதில் வந்து உண்மை இருக்கா இல்லையான்றது குறித்து வந்து சம்மந்தப்பட்டவர்கள் வந்து அது குறித்து வந்து விசாரணை ஆணையத்திலோ இல்லை விசாரணைக்குள்ள அமைக்கும் போது சொல்வதுதான் மரபு. ஏன்னா இதில் என்ன முன்விரோதம் இருக்குது? எந்த முன்விரோதம் யாருக்கும் கிடையாது. உள்நோக்கமும் இப்போ கேபினெட்டே வந்து கட்டுக்குள் தான் இருக்குது. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை.